தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரி வலுவிழக்கிறார். ராசிநாதன் உச்சத்தில் 8ல் மறைந்திருக்கிறார். வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகளை விளக்கக்கூடிய தன்மை. கேந்திரங்கள் பலம் பெற்றாலே அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத உண்மையிலேயே நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மாதத்தின் பிற்பகுதி கூடுதல் நன்மைகளை கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியத்திலே வந்து உட்கார்றார். இந்த வயசுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரி வலுவிழக்கிறார். ராசிநாதன் உச்சத்தில் 8ல் மறைந்திருக்கிறார். எதிரி வலுவிழக்கிறார்னா 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இப்போது இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். ஜீவனஸ்தானம் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருப்பது என்பது இதுவரைக்குமே அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே வழிமுறைகளை காட்டக்கூடிய ஒன்றாகவும், தொழிலில் நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகளை விளக்கக்கூடிய தன்மை, இது 2 இருந்தாலே போருமே. விவசாயம் பண்ணி என்னத்தை கண்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல விதமாக அனைத்தும் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கேந்திரங்களில் இப்போது 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்கள்லாம் 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சுக்கிரன். கேந்திரங்கள் பலம் பெற்றாலே அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத உண்மையிலேயே நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மாதத்தின் பிற்பகுதி கூடுதல் நன்மைகளை கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியத்திலே வந்து உட்கார்றார். பாக்கியம்னா என்னங்க, இந்த வயசுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது. 20 வயசில் என்னங்க தேவை? ஒரு கல்வி முடிச்சுட்டு வெளியே வர்ற நேரத்தில் 18 வயசு 16 வயசு சிறுவர்களுக்கு கல்வி தேவை. கல்வி முடிச்சுட்டு வெளியே வர்ற அமைப்பு 20 வயதுகளில், அப்போது வேலை வேணும். அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக 20 வயதாக இருக்கக்கூடிய அத்தனை இவர்களுக்கும் உண்டுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டு. ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே அந்த புத்திர பாக்கிய அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 40 வயதானவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நிலைமைகள். கடனுக்கு அந்த கடன் இந்த கடன் இந்த கடன்லாம் இல்லைங்க. அந்த கடனை வந்து நம்ம விளக்கக்கூடிய அமைப்பு. கடனை விளக்கணும்னா வருமானம் வரணும். கடன் தீரணும்னா என்ன, கடனை யாருன்னா தள்ளுபடி பண்ணிட போகிறாங்களா என்ன, அல்லது உங்களுக்கு பதிலாக நான் அந்த கடனை அடைக்கிறேன்னு வர போகிறாங்களா என்ன, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க. கடனுக்கான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. 3 மாதமாக இஎம்ஐ கட்டலை, 4 மாதமாக வாடகை கொடுக்கல, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கேற்றாற் போல் ஒரு நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய உண்மையிலேயே நல்ல மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா, பெண்களுக்கு இதுவரைக்குமே கணவர் குழந்தைகள் மேலே இருந்து வந்த ஒரு வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. எதையும் ஒரு நல்ல விதமாக அணுகக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் ஒன்று சொல்லணும்னா, ஏற்கனவே வெளிநாட்டில் கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய அத்தனை இவர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்ல வீடு நல்ல வாகனம் அமையக்கூடிய 4ஆம் இடத்தை இப்போது குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தைரியம் வரும். வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பழைய வாகனத்தை தூக்கி போட்டு நல்ல வாகனம், அம்மாவை பற்றிய உறவுகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை என தனுசு ராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் 2026 ஆகஸ்ட் மாதம் டக்கு டக்குன்னு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. நமக்கு தான் எந்த நல்லதும் ஒரு முன்னேற்றமும் பெருசாக இல்லை. ஏதோ இருக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கோம், போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இருக்கின்றதை விட கொஞ்சம் உயர்வாக இருப்பனா, கீழே போயிட மாட்டேன் இல்லையா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த மாத ராசி பலனில் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டு. இந்த மாதத்தில் கிரகப்பயிற்சிகள், மாதாந்திர கிரகப்பயிற்சிகள்ன்றதை போன மாதமே நம்ம ஃபுல்லான் பக்தியில் கூட எப்படி இந்த மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக சொன்னேன். ஏன்னா வருட பலன்கள் அப்படிங்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களை சேர்ந்தது. இந்த வருட பலன்கள் குரு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், ராகு வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், சனி வந்து ஏறத்தாழ 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இதெல்லாம் அந்த வருட பலன்களால் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் மாத பலன்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லை. சனி, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய ஆக்குப்பைடில் தான் இது இருக்கும். பொதுவாக தமிழ் மாதமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சூரியன் எப்போது மாறுகிறாரோ, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் மாறுவது தான் தமிழ் மாதமே. அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதின்னு சொன்னால், ஆடி மாதம் 1ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு சூரியன் மாறுவது தான் ஆடி மாதமே.
ஆடி மாதம் முழுக்க அவர் கடக வீட்டில் இருப்பார். ஆக இந்த மாதிரியாக இந்த மாதத்தில் ஏதாவது முக்கிய பெயர்ச்சிகள் இருக்கா ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக முக்கியமான பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லாவே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே சுக்கிரன் கன்னி வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார், நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் மாதம் முழுவதும் நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலையில் இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலே அந்த சுக்கிரனுடைய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். அல்லது சுக்கிரனுடைய யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் 4 ராசிகளை கூட சேர்த்தரலாம். மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய மொத்தம் 6 ராசிகள். ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்பதால் இந்த மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையோடு சனியின் பார்வை என்கின்ற பாபத்துவ அமைப்பை அடைகிறாரு. அதனால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று ஒரு மாதிரி டல் அடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. பெரிய கெடுதல்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. இன்னொரு சிறப்பு என்னங்க, 2ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் மாற்றம், செவ்வாய் பயிற்சின்னு சொல்லுவோம். 1.5 மாதம் இப்போ இருக்கின்ற ரிஷப வீட்டை விட்டு மிதுன வீட்டிற்கு அவர் மாறுகிறார். ஆக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, மாதம் முழுவதும் சுக்கிரன் ஒரே இடத்தில் நீச்சமாக இருக்க 1.5 மாதங்களுக்கு மிதுன வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன் அப்படியே இப்போ இருக்கிற ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து அப்படியே அடுத்த வீட்டிற்கு மாறுகிறார். ஆக இந்த 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இப்பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும். இந்த பெயர்ச்சிகளை வச்சு இவர்கள் யாருக்கெல்லாம் ராசிநாதனாக வருகிறார்கள், மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் ராசிநாதன், ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கிரன் ராசிநாதன். ஆக இவர்களுடைய 4 அமைப்புகளை தீர்மானிப்பது சுக்கிரனுடைய நீச்சமும் பெயர்ச்சியும், செவ்வாயுடைய பெயர்ச்சியும், அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். இதை தாண்டி புதன் ஆட்சியிலிருந்து அப்படியே கீழிறங்கி அடுத்த நிலைமையான பகை வீட்டிற்கு வருவது ஒரு நிலையில் மிதுன கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறதாங்க இப்போதைய இந்த மாத பெயர்ச்சி. உண்மையிலேயே அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சூரியன் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதாவது சூரியன் சுபத்துவமாக குருவோடு சேர்ந்து இருப்பது, அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது, இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ஆக வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சியாகி ஒரே இடத்தில் நிலையாக இருப்பது என்பது நல்லதோ கெட்டதோ நிரந்தரமான அதா இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இல்லாமல் ஒரு நிரந்தரமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரியதொரு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை கொடுக்காமல் முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாக தாங்க இந்த பயிற்சி இந்த அமைப்பு இந்த மாதம், அதாவது 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இப்போது தனித்தனியாக 2026 ஆகஸ்ட் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும், எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க.